தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 9/4/2025 ஆகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முழுவதும் மழை எப்போது வாங்க பார்க்கலாம். அதாவதுங்க சரியாக புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை பெய்யும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. தயவு செய்து கோவப்படாதீங்க. நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யலைன்னா திட்டுறீங்க. அதாவது உங்களுடைய கஷ்டம் வந்து புரியுது, ஏன் திட்டுறீங்க, மழை வரலன்னு திட்டுறீங்க. ஆனால் மழை ஏன் வர மாட்டேங்குது, ஏன் ஒதுக்குது, அதற்கான காரணங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக மழை உண்டு. ஆனால் அடுத்தடுத்து போன சுற்றுலா ஏமாற்றியது, ஆனால் வட சுற்றுலா கண்டிப்பாக ஏமாற்றாதீங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகுது. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை கிடைக்கும். இப்போ வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எல்லாருமே இந்த ரேடர் படத்தை பாருங்கள், அப்படி இணைச்சிருப்பேன் பாருங்கள். இது வந்து மதுரையில் மழை பெய்யும் போது எடுக்கப்பட்ட இந்த படம். இங்கே பார்த்தால் தெரியும். அப்படியே இந்த ரேடர் படத்தை பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம அறிவித்த ஒன்று. அன்றைக்கி கரெக்டாக சொன்னோம், ஈரோட மழை தொடங்குங்க, வடமேற்கு வெப்பக்காற்று வரும், இதனால் நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை பெய்யுங்க, எல்லாருமே கவனம்னு சொன்னோம். நம்ம அறிவித்தபடியே மழை பெய்து விட்டது. மதுரையில் பார்த்திங்கன்னா அதிகமான சூறாவளி காற்று, பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துட்டு அதாவது சாஞ்சிருச்சு. ஸோ இதனால் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அதோடைய தன்மை என்ன, வடமேற்கு வெப்பக்காற்று வந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்படி மழை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் காற்று குவிந்தால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு அதிகமாக மழை கொடுக்கும், நான் எல்லாமே தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், முழுமைக்கும் இந்த அறிக்கை கேளுங்க. மிக முக்கியமான அறிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று சுருக்கமாக சொல்லிடுறேன். வடமேற்கு வெப்பக்காற்று என்பது கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, குறிப்பாக மும்பை, வட இந்தியா, ஹைதராபாத்து அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்து கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கும். ஸோ இப்படி தமிழகத்தில் குவிக்கப்படும் போது என்ன ஆகுனா, அதான் வடமேற்கு வெப்பக்காற்றாக வரும். மதியம் ஒரு 10 மணிக்கு புறப்பட்ட காற்று ஒரு மாலை ஒரு 4 மணி வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 மேகங்கள் அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். அந்த மலை மேகத்தை குளிர்விக்க கடல் காற்றும் மேற்கு காற்றும் அப்படியே இதமாக நுழைந்து அதை அப்படியே குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும். மழையாக மாற்றி அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அடுத்த நொடியே அது வந்து மிகப்பெரிய ஒரு சூறாவளி மேகமாக மாறும். அதாவது இடி மின்னல், அதிகமான ஆலங்கட்டி மழை, அதிகமான இடி மின்னல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேகமாக மாறும். ஸோ அந்த மேகம் தான் அடுத்தடுத்து ஏரியா நோக்கி நகரும். இப்போ ஆந்திராவில் ஒரு மழை வந்து உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக வரக்கூடிய சுற்றுலா வட மாவட்டம் நோக்கி தான் வரும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், வட மாவட்டம் நோக்கி தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநில உருவான மலை மேகம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் அது வரக்கூடிய சுற்றுலா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய சுற்றுலா வடமேற்கு வெப்பக்காற்றின் காரணமாக ஆந்திராவில் மழை உருவாகும். அந்த ஆந்திராவில் பெய்யக்கூடிய மழை நம்ம தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக வரும், கவலை வேண்டாம். இது பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், முழுமைக்கும் கேளுங்க. அதாவது இன்றைக்கு மழை இல்லை இருக்காதுங்க, மழை வந்து பெருசாக இருக்காது, இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. நாளை மறுநாள் முதல் எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உறுதி. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யுங்க. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க, முழுமைக்கும் கேளுங்க. மிக முக்கியமான அறிக்கை. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தமிழகம் முழுவதும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக வட மாவட்டம் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டங்கள் முழுவதும், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் வரக்கூடிய சுற்றுலா மிக சிறப்பான மழை வந்து காத்திருக்கு, கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்ய போகிறது. இதுவரைக்கும் மழை பெய்யாத சென்னை, தாம்பரத்தில் கூட மழை பெய்து விட்டது. ஆனால் சென்னை மாநகரத்தை கொஞ்சம் ஒதுக்கியிருக்கு. அதாவது வட மாவட்ட மக்கள் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக மேகன மழை வரப்போகுதுங்க. வடமேற்கு வெப்பக்காற்று வட மாவட்டங்களை வரக்கூடிய சுற்றுலா குவியும் என்பதனால அதிகமான காற்று குவிதல் ஏற்படும். ஸோ இதனால் வட மாவட்டங்களுக்கு கனமழை பரவலாகவும் பல்வேறு இடங்களில் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே வட மாவட்ட மக்கள் கவனம். வரக்கூடிய சுற்றுல தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்து மழை வந்து வரப்போகுது. அதாவது மழை உருவாகும் இடம்
தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலம் அங்கே மழை தொடங்கி அது அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரப்போகுது. அதாவது கேட்கலாம், என்ன சார் இது தெற்கு ஆந்திராவில் மழை பெய்யுங்கிறங்க, திருப்பதியில் மழை பெய்யுங்கிறங்க, அப்போ அங்கேருந்து எப்படி டெல்டாவை நோக்கி மழை வரும்? கண்டிப்பாக வருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. கண்டிப்பாக மழை வருங்க. தெற்கு ஆந்திரா மட்டும் இல்லைங்க, கர்நாடகாவில் உருவான மழையும் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளே கண்டிப்பாக அது இலங்கை வரைக்கும் கூட மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்றால் என்ன, இதை பற்றி கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வடமேற்கு வெப்பக்காற்று என்றால் என்ன, இந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்படி மழை பெய்கிறது வாங்க பார்க்கலாம். அதாவதுங்க, இந்த வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது இது பெரும்பாலும் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பமான ஒரு காற்றுங்க. அதாவது இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே வட இந்தியாவில் ஒரு 40 டிகிரிக்கு மேலே, இப்போ பார்த்தீங்கன்னா 41 டிகிரிக்கு மேலே தான் வெப்பம் அடிக்குது. ஸோ அந்த வெப்பத்தை எல்லாமே கடத்தி கொண்டு வந்து வட மாவட்டம் மற்றும் தமிழக எல்லையோரத்தில் குவிக்கப்படும். இப்போ குறிப்பாக மும்பை, ஜாலுகான், ஜோலாப்பூர், ஹைதராபாத்து, கர்னூல், வடக்கு கேரளா, ஆந்திராவுடைய வடக்கு பகுதி. ஸோ இங்கெல்லாம் முதல்ல மும்பையில் நுழையும் அந்த காற்று வந்து முதல்ல நுழையும் விட மும்பையில் உயரக்கூடிய வெப்பத்தையும், அதுபடியே வட இந்தியா நாக்பூர் உயரக்கூடிய வெப்பத்தையும், ஹைதராபாத் அங்கே உயரக்கூடிய வெப்பத்தையும் கடத்தி கொண்டு வந்து ஒட்டுமொத்த வட இந்தியா உயரக்கூடிய அனைத்து வெப்பத்தையும் கடத்தி கொண்டு வந்து வட மாவட்டம் மற்றும் தமிழக வட உள் மாவட்டங்களை குவிக்கப்படும். குறிப்பாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களை குவிக்கப்படும். ஸோ அப்படி அந்த காற்று வந்து தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்பொழுது என்ன ஆகுனா, அதிகமான மேகங்கள் உருவாகும். ஒரு மாலை ஒரு 4 மணிக்கு மேலே அது வந்து திட்டான மேகங்களாக உருவாகும். பிறகு கருமேகங்களாக உருவாகும். பிறகு மழை துளிகள் விழும். ஸோ அந்த வடமேற்கு வெப்பக்காற்று எப்படி மழையாக மாறுகிறது இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று வருதா, இப்போ வந்து எல்லா இடங்களும் இப்போ சென்னை வட உள் மாவட்டம் எல்லாமே மேகங்கள் அப்படியே ரெடியாக நிற்குது. ஸோ அப்படி மேகங்கள் எல்லாமே ரெடியாகி உருவாகி நிற்கிது. வடமேற்கு வெப்பக்காற்று வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு மேலே கடல் காற்று இந்த குமரிக்கடல், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் காற்று அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காற்று என்ன ஆகுனா, அது அப்படியே நம்ம தமிழகம் நோக்கி திரும்பும். அதாவது நாகப்பட்டினம், புதுச்சேரி, சென்னை கடலோரம் நோக்கி அப்படி திரும்பும்போது திருச்சி, சேலம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் தாண்டி அந்த காற்று வரும்பொழுது அந்த வடமேற்கு வெப்பக்காற்று அப்படி அந்த மேகத்தை குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும். இதான் காரணம். அதாவது மேற்கு காற்று வரும், வடமேற்கு வெப்பக்காற்று வரும். அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தான் இந்த குமரிக்கடல் நுழைதி பார்த்தீங்களா, இந்த கடல் காற்று தான் அந்த வடமேற்கு வெப்பக்காற்றை குளிர்விப்பது. ஸோ அப்படி குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும். மழையாக மாறி அடுத்த செகண்டே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறிவிடும். அதாவது வடமேற்கு வெப்பக்காற்று வர 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 என்ன ஆகுனா, அதுக்கு வந்து ஒரு பெட்ரோல் மாதிரி அப்படியே பவர் அப்படியே மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறி, இப்போ நெல்லூர் ஆந்திராவில் ஒரு மழை வந்து பிக்கப் உருவாயிடுச்சு அப்படின்னா, அது அப்படியே சென்னை, புதுச்சேரி நோக்கி வரும். கண்டிப்பாக வரக்கூடிய சுற்றில் ஆந்திராவிலிருந்து மழை கண்டிப்பாக வரப்போகுது. கண்டிப்பாக இது நிச்சயமாக நடக்கும். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக வரக்கூடிய சுற்று வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமாக மழை பெய்ய போகுதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக உண்டுங்க. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது. கவலை வேண்டாம். இது வரைக்கும் நம்ம வெயிலால் பட்ட கஷ்டங்களுக்கு மழை வரப்போகுது. கவலை வேண்டாம். இந்த வருஷம் அதிகமான கோடை மழை வந்து பதிவாகும். நிச்சயமாக நம்புங்கள். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் கண்டிப்பாக மழை வரும். ஸோ அடுத்து ஒரு டவுட்டு, இப்போ ஆந்திராவில் ஒரு மழை வந்து உருவாச்சு அப்படின்னா அது எப்படி வட மாவட்டம் நோக்கி வரும், எப்படி டெல்டா இலங்கை நோக்கி எப்படி வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது அந்த காற்று அந்த வடமேற்கு வெப்பக்காற்று தாங்க சூறாவளி காற்றாக மாறுது. அதாவது இப்போ நெல்லூரோட ஒரு மழை வந்து உருவாச்சு. இப்போ நெல்லூரில் ஒரு மழை வந்து கனமழையாக பெய்யுது அப்படின்னா அந்த மழை அப்படியே திருப்பதிக்கு வரும். திருப்பதியை தாண்டினாலே அதை அடுத்து வட மாவட்டம் தான். திருப்பதி கடந்தவுடன் அடுத்த சித்தூர், ராணிப்பேட்டை வரும். ஸோ அதில் வந்து வடமேற்கிலிருந்து காற்று புரிஞ்சுக்கோங்க. வட மேற்கிலிருந்து காற்று வந்து என்ன ஆகுனா நெல்லூர், திருப்பதி வரும். அந்த காற்று அப்படியே வடக்கு குறிப்பாக தெற்கு திசை நோக்கி தான் வீசும். அதாவது நம்ம தமிழகம் மற்றும் நாகப்பட்டினம் நோக்கி தான் அந்த காற்று வந்து அப்படியே வீசும். ஸோ இதனால் அந்த காற்று எந்த திசை நோக்கி வீசுதோ அந்த திசை நோக்கி மழை மேகம் படையெடுக்குங்க. இப்போ நெல்லூரோட மழை மேகம் உருவாகுது அப்படின்னா அது அப்படியே இப்போ சென்னை நோக்கி ஒரு காற்று வீசுது அப்படின்னா சென்னைக்கு அந்த மழை கண்டிப்பாக வந்தடையும்.
அதே போல் பெங்களூரில் ஒரு மழை உருவாகுது அப்படின்னா ஈரோடு நோக்கி அந்த சூறாவளி காற்று வீசுது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் நோக்கி அந்த கண்டிப்பாக அந்த மழை வந்தடையும். அதே போல் இப்போ மங்களூர் கர்நாடக எல்லையோரத்தில் மழை உருவாகுது, அதேபடி சேலம் மாவட்டம் திருச்சி நோக்கி காற்று அடிக்குது அப்படின்னா திருச்சி நோக்கி வந்தடையும். ஸோ இதாங்க அந்த சூறாவளி காற்று எந்த திசை நோக்கி காற்று திரும்புதோ அந்த திசை நோக்கி மழை தீவிரமடைந்து மேக உற்பத்தி அதிகமாகி அப்படியே அந்த மழை வந்தடையும். நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்ப காற்றால் வரக்கூடிய சுற்று சிறப்பான ஒரு சுற்று. கண்டிப்பாக வட மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதி, டெல்டா மாவட்டம் கண்டிப்பாக மழை உறுதி. டெல்டா மாவட்டங்களுக்கு ஆந்திராவிலிருந்து மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை காத்திருக்குங்க. கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வரும். வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் காத்திருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாங்க. கண்டிப்பாக மழை வரும். வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம அறிவித்தபடியே மழை இப்போ சரியாக பெய்யும், கவலை வேண்டாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. வரக்கூடிய சுற்று வடமேற்கு வெப்பக்காற்றால் கடுமையான மழை இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு மாவட்டம். ஏற்கனவே ஈரோடில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பதிவு இருக்குது. வரக்கூடிய சுற்றுலா கண்டிப்பாக ஈரோடு மாவட்டம் முழுவதும் மீண்டும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய சுற்றுலா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மழை பெய்யுங்க. தென் மாவட்டங்கள் முழுவதும் வரும் சுற்றுலா நல்ல மழை பதிவாகும். தென் மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை காத்திருக்கு. வடமேற்கு வெப்ப காற்றின் காரணமாக இப்போ ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் ஒரு மழை அது அப்படியே தெற்கு நோக்கி காற்று திசை திரும்பும்போது அந்த மழையும் தென் மாவட்டம் நோக்கி வரலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஈரோடு மாவட்டம் அருகே உருவான மழை தான் அது அப்படியே மதுரை வரைக்கும் மழை கொடுத்தது. அதே போல் தாங்க நடக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ ஈரோடு மாவட்டம் எப்படி மழை உருவானது, ஈரோடு மாவட்டம் சரியாக ஒரு மாலை 3 மணிக்கு அந்த மழை உருவானதுங்க. அது அப்படியே கரூர் மாவட்டம், நாமக்கல் கடந்து, சேலத்தை கடந்து, கரூர் மாவட்டம் கடந்து, திண்டுக்கல் கடந்து மதுரை வரைக்கும் வந்தது. அதே போல் தாங்க. அதே போல் தான் வரக்கூடிய சுற்றுலா கண்டிப்பாக நடக்க போகுது. வரக்கூடிய சுற்றுலா இதை விட அதிகமான மழையெல்லாம் இருக்குது, கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வட மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் மழை இல்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் நோக்கி வட மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக மழை வந்து கொண்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக மழை இருக்குது வட மாவட்டங்களுக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே தாங்க. டெல்டா மாவட்டம் முழுவதும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டம், கடலோர மாவட்டம், தமிழகம் முழுவதுங்க. ஒட்டுமொத்த தமிழகம், கேரளா, தெற்கு ஆந்திரா, வட இந்தியா, இலங்கை, ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை தொடங்கிவிடும், கவலை வேண்டாம். ஸோ அடுத்து இன்றைக்கி ஏதாவது மழை பெய்யுங்க, இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி மழை வராதுங்க. இன்றைக்கி பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படுங்க. மழை பெய்தாலும் கூட ஒரு சில இடங்களில் வேணால் இருக்கலாங்க. மழை ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அதிகபட்ச வாய்ப்பாக அது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கலாம். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை காணவும். நாளை கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நாளை கூட பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி கொஞ்சம் லேசான மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஆனால் 11ஆம் தேதிக்கு கண்டிப்பாக மழை தொடங்கி விடுங்க. 11ஆம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் 11, 12 கண்டிப்பாக பரவலாக மழை தொடங்கிவிடும். எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மழை உண்டு. வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்கள் தான். எல்லா இடங்களுக்கும் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமாக மழை பெய்ய போதுங்க. வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம அறிவித்தபடி சொன்ன மாதிரி நடக்குங்க. சொன்ன மாதிரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. வடமேற்கு வெப்பக்காற்று அது வந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு மழை தான். அது தற்பொழுது வரப்போகுது. அடுத்தடுத்து பாருங்கள், ஆந்திராவில் உருவான மழை கண்டிப்பாக நம்ம தமிழை நோக்கி வரப்போகுதுங்க. அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க.